எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறது? ஒருத்தர் 30,000 ரூபாய் சேர்த்து வைக்க முடியுதுன்னு வச்சுப்போம். நீங்க வந்து 30 என்னால பண்ண முடியாது. பட் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு. சில பேர் சொல்லலாம் 30 எனக்கு ரொம்ப ஈஸி. நான்லாம் சர்வசாதாரணமா 50,000 பண்ணுவேன். சில பேர் 30லாம் வாய்ப்பே இல்ல. அத நம்ம விட்டுடலாம். இது ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனுக்கு நீங்க 5,000த்துக்கும் இது அப்ளை ஆகும், 50,000த்துக்கும் அப்ளை ஆகும், 5,00,000த்துக்கும் அப்ளை ஆகும். ஸோ 30,000 ரூபாய் நீங்க போடுறீங்க மாசம் மாசம். அதுல 12% ரிட்டர்ன் வருதுன்னு வச்சுப்போம். நீங்க இப்போ வந்து எங்கேருந்து வருது? அதெல்லாம் இப்ப நம்ம இது ஜஸ்ட் ஒரு மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷன். 30,000 ரூபாய் போடுறீங்க மாசம் மாசம். அதில் 12% வருதுன்னு வச்சுப்போம் நமக்கு வருஷம் வருஷம் ரிட்டர்ன். ரெண்டாவது உங்கள் சேலரியும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் இயர் 30,000 ரூபாய் போடுற உங்களால் அடுத்த வருஷம் அதோட கொஞ்சம் பெட்டராக போட முடியும். அது ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. 33,000 ரூபாவோ போடுறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் அங்கேருந்து ஒரு 10% இன்க்ரீஸ். ஸோ இதே மாதிரியே நீங்கள் ஒரு 7 வருஷத்துக்கு போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரஃபாக ஒரு 50 lakhs சேர்த்துருவீங்க. ஓகே, நவ் இப்போ வந்து 50 லட்சம் சேர்க்கறதுக்கு 7 வருஷம் ஆகுது. ஸோ நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? நெக்ஸ்ட்டு 50 lakhs சேர்க்கறதுக்கு இன்னொரு ஒரு 7 வருஷம் ஆகும். 14 வருஷம். கரெக்டா? இங்கே தான் இந்த காம்பவுண்டிங் வந்து ஸ்டார்ட்ஸ் டு ப்ளே. செகண்ட் 50 lakhs உங்களுக்கு பில்ட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் தான் ஆகும். ஓகே, அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு 50 லட்சத்துக்கு 7 வருஷம் கஷ்டப்பட்டீங்க. அப்புறமா 3 வருஷம் ஆகுது. அடுத்த வர 50 லட்சம் ஒரு 2 வருஷம் தான் ஆகும். ஸோ பை த டைம் நீங்கள் 12வது வருஷத்துக்குள்ள யூ ஆல்ரெடி மேட் 1 லட்சம், ஐ மீன் 1 கோடியே 50 லட்சம் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் 50 lakhsக்கு உங்களுக்கு 1.5 வருஷம் தான் ஆகும். அதுக்கு அடுத்த 50 lakhsக்கு உங்களுக்கு 1.5 வருஷம் தான் ஆகும். ஸோ 15வது வருஷம் வரைக்கும் உங்களுக்கு ஃபாஸ்டர் ஆகிட்டே இருக்கும். 15th இயர் தாண்டின உடனே ஆல்மோஸ்ட் எவ்ரி இயர் உங்களுக்கு வந்து அந்த சேம் 50 லட்சம் உங்களுக்கு க்ரோ ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 7 இயர்ஸ் ஆன ஒரு விஷயம் ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 1 இயர் தான் ஆகுது. ஸோ இதுதான் அந்த நம்ம படித்த அந்த சேம் காம்பவுண்டிங் அந்த தியரிட்டிக்கலாக பார்த்தது வந்து இன் ரியல் லைஃப் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால தான் இந்த ரிச் கெட்ஸ் ரிச்சருங்கிறாங்கல்ல, அதோட லாஜிக் வந்து நீங்கள் ஒரு பேஸ் அமௌண்ட் பில்டு பண்ண அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சு உங்களுக்கு ஷார்ட்டர் டைம்ஸ் ஃப்ரேமில் உங்களுக்கு அமௌண்ட் வராமல். இன்ஃபேக்ட் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 50 லட்சம் இல்லை, எவ்ரி இயர் நீங்கள் 1 crore இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த இதில் இது மேத்து. இதில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு யார் போட்டாலும் இது ஒர்க் ஆக போகுது. நீங்கள் 10,000த்துக்கு போட்டிங்கன்னா வேறு அமௌண்ட் வரும். பட் லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ நீங்கள் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா 7-3-2. ஸோ வாட் டேக்ஸ் மீ 7 இயர்ஸ் எனக்கு பில்டு பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் லெக்கில் எனக்கு 3 இயர்ஸில் வந்துடும், நெக்ஸ்ட் லெக்கில் எனக்கு 2 இயர்ஸில் வந்துடும். ஸோ இதுதான் பேஸ் ஈக்குவேஷன். இதை வந்து நம்ம எப்படி அட்வான்டேஜ் எடுத்துக்கலாங்கிறது தான் கொஸ்டின். நான் இதில் ஆப்வியஸாக ரியல் லைஃப்பும் தியரியும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது தியரி என்னது? 30,000 நீங்கள் போடுங்க வருஷம் வருஷம் 10. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், சில பேர்கிட்ட 30,000 இருக்காது. என்கிட்ட ஒரு 5,000 தான் இருக்கும். சில பேர்கிட்ட 50,000 மாதம் சம்பளமே 30,000 தான் வருது. கரெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலும் இப்போ நீங்கள் பணத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் 3 பார்ட் இருக்குது. ஒன்று, நான் உள்ளே போடுற அந்த அமௌண்ட்டு அண்ட் அந்த அமௌண்ட்டை நான் எவ்ரி இயர் எப்படி க்ரோ பண்ணுறேன். சில பேர் 10% க்ரோ பண்ண முடியும். பட் நிறைய பேரோட கெரியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும். டக்குன்னு ஒரு லார்ஜ் ஜம்ப் வரும். ஸோ நீங்கள் ஒரு 30,000 சம்பாதிக்கோ சடனாக இப்போ ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆரம்பிக்கும் போது 2 லட்சம் 3 லட்சத்துல தான் ஆரம்பிப்பாங்க. பட் சடனாக ஒரு 5-10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு சேலரி பிராக்கெட். சில பேர் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாம், ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்சம் 3 லட்சத்துல தான் ஆரம்பிப்பாங்க. மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷமா அந்த பேண்டில் தான் ஸ்டக் ஆகிருக்கு. ஆமாம், ஆல்மோஸ்ட். ஆனால் இப்போ உங்கள் சேலரி சடனாக ஒரு ஜம்ப் வந்திருக்கும். ஸோ அங்கே பேட்டர்ன் வந்து உங்களுக்கு லீனியராக இருக்காது. பட் ப்ராட் ஐடியா என்னென்னா நீங்கள் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், சில சமயம் ஜம்ப் வரும். அதுலேருந்து உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுது. இதுதான் ஃபஸ்ட்டு 3 லீவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு லீவர். இந்த லீவரை நீங்கள் எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறீங்கிறது ஒரு ப்ராப்ளம். ஸோ இது நீங்கள் ஜாஸ்தியாக பண்ணுறீங்க. 30,000த்துக்கு பதிலாக 50,000 ரூபாய் சேர்த்துக்கிறீங்கன்னா இன்னும் பெட்டர். அது பதிலாக லெட்ஸே 70,000 சேவ் பண்ணால் இன்னும் பெட்டர். ஸோ ஃபஸ்ட்டு லீவர் இதை நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். ஒரு நல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிக்கணும்னா இதை நீங்கள் எப்படின்னு ஃபிகர் அவுட் பண்ணணும். ரெண்டாவது, நான் சேவ் பண்ண கற்றுக்கிட்டேன். ஒரு 50,000 30,000 இதை நான் எங்கே போடுவேன்? அதில் இப்போ எனக்கு 12%ங்கிறது கேரண்டி இல்லை. இப்போ எஃப்டி போட்டிங்கன்னா போஸ்ட் டேக்ஸ் உங்களுக்கு 6% வந்தாலே பெரிய விஷயம். ஸோ இப்போ நான் 6%லேருந்து ஒரு 12%ஓ இல்லை அதுக்கு மேலே வரணும்னா எங்கே போட்டு இன்வெஸ்ட் பண்ணலாம்? ஏன்னா எதுலையுமே அந்த மாதிரி எஃப்டியை தவிர நீங்கள் வேறு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ ஒரு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஸ்டாட்டிக்காக ரிட்டர்ன் வராது. உங்களுக்கு கீழே போகும், மேலே போகும், கீழே போகும். ஸோ ஒரு 7-10 இயர் பீரியடில் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீழே போகிறது மேலே போகிறது ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். ஃபஸ்ட்டு எந்த இதில் கொடுக்கும், ரெண்டாவது கீழேயும் மேலேயும் போகும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதில் நான் எப்படி கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அதில் லேண்டு போடணுமா, கோல்டு போடணுமா, இல்லை ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடணுமா. ஸோ இதை செகண்டு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணணும். தேர்ட், இது ரெண்டுமே ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன். பட் ஆனால் நான் டைம் கொடுக்கணும். நான் இதெல்லாம் போட்டுட்டு 5 வருஷம் தான் போடுறேன்னா எனக்கு பெரிய இம்பாக்ட் வராது. 7 வருஷம் தான் போடுறேன்னா ஓகே, நீங்கள் ஒரு 50 லட்சம் சேர்த்து வச்சுருப்பீங்க, விச் இஸ் குட் இனஃப்.
பட் உங்களோட அந்த ரியல் கேமே ஒரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்குமே. ஏன்னா அதுக்கப்புறம் அது அந்த அமௌண்ட்டும் சேர்த்து உங்களோட சேர்ந்து வேலை செய்யுது. ஸோ நீங்க வேலை செய்றீங்க, பட் அமௌண்ட்டும் லார்ஜ் ஆனதுனால அதோட இம்பாக்டும் ஜாஸ்தி. ஏன்னா அதே 10% ரிட்டர்ன் நீங்க 1 லட்சத்துல பண்ணீங்கன்னா ரூ. 10,000, 1 கோடியில பண்ணீங்கன்னா 10 லட்சம். ஆமா. ஸோ உங்க பேஸ் பில்ட் ஆக நீங்க ரிலாக்ஸ் ஆகிக்கலாம், உங்க பணம் இது பண்ணி. ஸோ இதை நான் ஒரு 10-15 வருஷத்துக்கு டிசிப்ளின்டா பண்ணுங்கிறதும் இன்னொரு ஹார்ட் டாஸ்க். ஸோ மொத்தமா உங்களுக்கு 3 லீவர் இருக்கு. உங்களால எவ்வளவு சேவ் பண்ண முடியுது, 2வது நான் எங்க போடுறேன், இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷன் எது எனக்கு, 3வது இதை நான் எப்படி 10-15 வருஷத்துக்கு ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு சைடுல நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சைடுல ரொம்ப சேஃப் ஆப்ஷன்ல நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஏன்னா அவங்க ஜென்ரேஷனுக்கு சில ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. ரொம்ப சேஃபா போயிடுவோம். சுத்தமா ரிஸ்க் எடுக்காம லைக் ரொம்ப எனக்கு ரிஸ்கே வேணாம், எனக்கு 5% வந்தா போதும்னு மொத்தமா நம்ம பணத்தை தூங்க விட்டுரும். ஸோ ஒண்ணு பெரிய ரிஸ்க் எடுக்கிறது, மொத்தமா ரிஸ்க் எடுத்துட்டு பணத்தை இழந்துருது, இல்லைன்னா சுத்தமா ரிஸ்க் எடுக்காம இருக்குது. கரெக்டான ரிஸ்க் எடுத்து எப்படி பண்ணுங்கிறது செகண்ட். இதை வந்து அதான் 15 வருஷத்துக்கு நம்ம எப்படி டிசிப்ளின்டா. ஸோ இது 3மே நம்ம ஃபிகர் அவுட் பண்றது தான் இந்த 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 கேமோட ஹோல் ட்ரிக்கே. இந்த கால்குலேட்டட் ரிஸ்க்னு அதை சொல்லுவாங்க. கரெக்ட். கால்குலேட்டட்